சங்கரன் கோவில் அங்க இருக்கிற மெய்வழி சந்ததியில மெய்வழி முருகையா ஆனந்தர் அவருடைய குமாரர் சாலை பரமசிவம் நம்மிடையே முக்கிய ஆற்றுவார். ஆதியே துணை ஆடியோ ஜீவ பிறகு அனைவருக்கும் நமஸ்காரம். முத்தி பூர்ணா மெய்யாகவே சதுரியும் கோடி கால மக்களத்தில் உள்ள சர்வ மூலம் அஞ்சல் உருவிய மகான் மேராகிய யுவான் சாலையாண்டவர்களே முத்தி மாசிலான் மறைவடியும் எண்ணில் கோடி மந்திரங்கள் அனைத்தும் ஒரு மொழிக்குள் வைத்து மாசிலான் மறைவடியும் எண்ணில் கோடி மந்திரங்கள் அனைத்தும் ஒரு மொழிக்குள் வைத்து தேசிகரன் என் துக்க உடல் நீக்கி உள்ளே சுக உடலை காட்டிய பொன்னரங்கன்றான். தேசிகரன் என் துக்க உடல் நீக்கி உள்ளே சுக உடலை காட்டிய பொன்னரங்கன்றான். பேசினான் நாயனை ஒருட்டா எண்ணி பிஞ்சு கண்டன் நோக்கே என் நோக்கிற்காக வாசிவா சிவா வரவு கண்டேன் கண்டேன் வல்ல திருவடி கமலவாள் நெஞ்சே. ஐப்பசி மாதம் பவுல் சத்தன் வேதம் ஓதும் பாடசாலைக்கு வருகை தந்துள்ள ஆறு ஜீவ பிள்ளை அனைவருக்கும் நமஸ்காரம். மேலும் சாலையம்பதியில் வந்துள்ள பொறுப்பாளர் சாலை ஐயப்பன் அவர்களுக்கும் சேத்தன் சுந்தரன் அவர்களுக்கும் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு, தேசங்கள் பல இருந்தாலும் அதை தாங்கி நிற்கின்ற பூமி ஒன்றுதான், விண்வெளிகள் பல இருந்தாலும் அதை தாங்கி நிற்கின்ற வானம் ஒன்றுதான், இந்த உலகத்திற்கே வெளிச்சம் தரக்கூடிய சூரியன் ஒன்றுதான், இரவிலே இருளை போக்கி ஒளி தருகின்ற சந்திரனும் ஒன்றுதான். இவ்வாறு சர்வத்தையும் படைத்த சர்வேஸ்வரன் ஞான சூரியன் நமது ஈசர் பெருமான் பிரமோதிய மெய்விச்சாலை ஆண்டவர்களை பொற்பாதம் பணிந்து தொழுது ஈசனை கண்பாராய் இனி ஈசனை கண்பாராய் என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டு வேதத்தில் நான் அறிந்ததை உங்கள் முன் பகிர்ந்து கொள்கிறேன். தீர்க்க தரிசனம் மூலியமா புசுண்ட பெருமான் அவங்கள இந்த நம்மளுடைய ஈசனை நம்மளுடைய தெய்வத்தை ஈசனாக வர்ணித்து அவங்க பாடியிருக்காங்க. அந்த பாடல்ல ஈசன் முதலில் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறாங்களா இல்லை நாம் அவங்களை பார்க்கணுமாங்கிற கேள்வியா வினாவிடையா வருது. அதுல ஈசன் தான் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க என்பதை தெய்வம் திருவருக்குறள் வாக்கியம் 256 வாக்கியத்து மூலியமாக தான் செய்கின்ற காரியம் எமக்கு தெரியாது என்று நினைக்கிறனை எமன் எமது எண்ணமாகிய கை தொடாது, அப்படிப்பட்டவனுக்கு நாம் நேசமல்ல, எமன் தான் நேசன். ஆனால் எவன் ஒருவன் அவனது நினைவு ஆகிய பிடேரியில் நாம் இருக்கிறோம் என்று அச்சத்தோடு வாழ்கின்றானோ அவனுக்கு அவன் நினைத்தது தேடியது மட்டும் அல்லாது அவன் நினையாதது பலவும் தரப்பெறும், தொட்டது வைத்தது அனைத்தும் பொன்னாக விளைவேறும் என்று தெய்வம் நமக்கு அருளி உரியிருக்காங்க. இந்த ஒரு வாக்கியமே ஈசன் அவங்க தெய்வமானவங்க நம்ம அனுதினமும் பார்த்து கொண்டே இருக்கிறாங்களுக்கு ஒரு ஆதாரமா இருக்கு. மேலும் அவங்க ஈசனாங்க தூளம் தான் அடையாளமானா தூளம் அடையாளம் கிடையாது, தெய்வம் செயல் தான் அடையாளம் சொல்லிவிட்டாங்க. ஏன்னா எஞ்சான் உடம்புக்கும் பிரதானமானது தலை, அந்த தலையாகிய எஞ்சான் உடம்புக்கும் பிரதானமானது எதுனா மூச்சு. அண்ணன் இப்ப பேசினாங்க. அப்ப அந்த மூச்சு ஒரு உணவு என்பது நீங்க போய் தேடி போய் எடுத்துக்கொள்வ, நீரும் நீங்க போய் தேடி எடுத்துக்கொள்வ. மூச்சானது உனக்கு தேவையான மூச்சானத நீ இருக்கின்ற இடத்திலேயே ஏகமாக இனமாக தருகிறானே, அந்த ஏக பரம்பொருள் அந்த ஈசனை நீ நினைத்து பார்த்தாயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவன் ஏழையா இருந்தாலும் பணக்காரா இருந்தாலும் பதவியில இருந்தாலும் பதவி இல்லாம இருந்தாலும் எப்படி இருந்தாலுமே அவனுடைய ஆளால மூச்சு இருந்தாதான் அவனை அடையாளம் காமிக்க முடியும், இல்லைன்னா போனோம் சவம் என்ற பேரும். அப்ப அந்த மூச்சை அந்த அனுதினமும் அந்த ஈசனாங்க தாயாங்க நமக்கு அனுதினமும் ஊட்டி விட்டு இருக்கும் போது அவங்களே ஈசனாக நமக்கு தெரியுது. அப்ப அந்த ஈசனுடைய பார்வை நம்மள பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா புல்லாகி பூண்டாகி சுக்கிலமாகி சுரோனித பை என்ற கற்ப பையில் கருவாகி அது உருவாகி அது வெளியாகி அது குழந்தையானதுக்கு அப்புறம் குவா குவா என்ற சத்தம் வெளியாகிறது. அந்த சத்தம் எங்கிருந்து பிறக்கின்றன்னா அந்த ஆதி மூலத்துல இருந்து தான் பிறக்குதுன்னு தெய்வம் நமக்கு சொல்லியிருக்காங்க. குழந்தை பிறந்தோடனே குழந்தை பிறந்துருச்சா மூச்சு இருக்கா அழுகுதான் முதல்ல கேட்போம், அழுகுனா உள்ள மூச்சு இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த மூச்சை வந்துகிட்டு சில இடத்துல குழந்தை பிறந்தோன்னா தாய் கூட இறந்துருவாங்க, அந்த குழந்தைய மாட்டுத்தாய் வளர்ப்பாங்க. ஆனா அந்த குழந்தையானவங்க இருந்தாதானே அந்த மாட்டாய் வளர்க்க முடியும். அதுக்கடுத்து சுவாசத்தை கொடுத்தது யாரு? அந்த ஈசன் நல்லாவா கொடுத்தாங்க. அப்ப ஈசன் அந்த மூச்சு மூலியமா நம்மளை எப்போதுமே பார்த்து கொண்டுதான் இருக்காங்க. இதைத்தான் அழகினி சித்தர் வந்துகிட்டு பாடுறாரு.
பையூரிலே இருந்து பிறந்து பாலூரிலே விழுந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்தம் வீடறியேன். அந்த மெய்யூரில் போவதற்கு வேதாந்தம் நான் வீடறிந்தால் இந்த பையூரும் மெய்யூரும் பாலாக போகாதேன்னு சொல்லியிருக்காங்க. பூமியில நான் பிறக்கிற முன்னுக்கூட்டி உங்க கூட சொர்க்கலோகத்துல இருந்தேன், நானே பூமியில அவதாரம் தாங்கி போறேன், நீ முன்ன போன்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சீங்க. நான் ஒரு கற்பப்பையில இருந்து பிறந்து இந்த பூமியில பிறந்துட்டேன், வளர்ந்துட்டேன். ஆனா என்னுடைய சொந்த பூமியான, என்னுடைய சொர்க்கமான, எனக்கு அந்த மெய்யூரான அந்த சொர்ண பூமிக்கு நான் போகணுமே, அதுக்கு எனக்கு பாதை தெரியலையே, அதுக்கு ஒரு உபாயம் தெரிந்திருந்தா நான் போயிடுவேனே, அதுக்கு ஒரு உபாயம் சொல்லுங்களேன்னு ஈசனை வந்துக்கிட்டு என் கண்ணம்மா கண்ணம்மான்னு கெஞ்சுதாரு. அப்போ அந்த பனித்துளியில பாதி வந்துக்கிட்டு கருவறையில போன உடனே அந்த 96 வேலை ஆட்களை வச்சுக்கிட்டு தெய்வம் அந்த குழந்தைய உருவாக்குறாங்க. அப்ப நம்ம குழந்தைய வெளியே வந்ததுக்கு அப்புறம் பார்க்கல, நம்மளை உருவாக்குனதே அந்த ஈசன் தான். அப்ப அந்த பார்வை, ஈசனுடைய பார்வையானது எப்படின்னா, அந்த பிண்ட உற்பத்தியில இருந்தே நமக்கு ஈசனுடைய பார்வை நடக்க ஆரம்பிக்கும். நமக்கு தெரியுமா, ஒரு தாய் தந்த குழந்தை பெப்பாங்க, ஆனா பிறந்ததுக்கு அப்புறம் உள்ள என்ன குழந்தை எப்படி இருக்கு ஏது இருக்கு அதுக்கு நம்ம அவங்க கை செய்தாங்களா கால் செய்தாங்கன்னா யாருமே செய்யல. எல்லாமே அந்த பிண்ட உற்பத்தி நிறைவானோன்னு அது சரி பார்க்காங்க. எல்லாத்துக்கும் எல்லா பொருளும் கரெக்டா இருக்கா, அந்த குழந்தைக்கு கண் இருக்கா, காது இருக்கா, கை இருக்கா, கால் இருக்கான்னு, நரம்புகள் இருந்து சதைகள் இருந்து எல்லாமே இருக்கான்னு பார்த்து அந்த ரெடி ஆனவுடனே டெலிவரி டயத்தை கொடுத்து வெளியே அந்த குழந்தைய பூமிக்கு அனுப்பி அதுக்கப்புறம் அந்த சத்தத்தை கொடுத்து அதுவும் அந்த ஆதி மூலத்துல இருந்து தான் வருது. அப்ப அந்த மூச்சானது எதுல இருந்து ஆரம்பிக்கும்னா அந்த பிண்ட உற்பத்தியில இருந்து ஆரம்பிச்சு அவனுடைய இறப்பு வரைக்கும் அந்த மூச்சானது இனமாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு தாய் தந்தை வந்துகிட்டு உணவு கொடுப்பாங்க, கேட்க பொருளை வாங்கி கொடுப்பாங்க, சுவாசத்தை வந்துகிட்டு ஆதியில இருந்து ஊட்டி கொண்டு இருக்குது அந்த ஈசனான நமது தெய்வம் தான் அப்படின்னு ஈசனுடைய பார்வையை அதிலே சொல்லி வச்சுட்டு வராங்க. அப்போ இதுல என்ன செய்யுதுன்னா, பொருளை மட்டும் அவங்க குழுதுங்கும் போது இந்த தேகாயந்தம் இந்த பொருள் ஆவியாகிய பிராணமும் நினைவாகிய பிரமம் எல்லாமே யார் குழுதுனா அது அவங்களுக்குள்ளதும் தெரிஞ்சு போச்சு. அதை வந்துகிட்டு யார்கிட்ட தத்தம் கொடுக்கணும்னா அந்த ஈசன் யாரு என்பதை அறிந்து தெரிந்து அவர்களிடம் ஒப்படைக்கணும். அப்படி இல்லைன்னா அண்ணா சொல்ற மாதிரி அதுக்கு கைபிரதமா ஆளாத்தான் யார் இருக்காங்கன்னா யமன் இருக்காங்க. அதை என்னிடம் வந்து பார்த்து என்ன ஈசன் யாருன்னு தெரிந்து கொண்டு அது என்னிடம் ஒப்படைக்கலைன்னா அதை நான் யார் மூலியமா கைப்பற்றும் அதை பார்த்து தெரியும்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தாரு. அந்த ராஜா வந்துகிட்டு என்னுடைய பிறந்த நாளைக்கு வந்துகிட்டு என்னுடைய எல்லா உணவும் நம்ம அருந்தது மாதிரி குடியான மக்களும் அருந்தரும்னு சொல்லி அந்த அதுக்கு ஒரு சத்தத்தை ஏற்பாடு பண்ணி மந்திரிமாரெல்லாம் ஏற்பாடு பண்ணி அதுக்கு நான் என்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறேனோ அந்த பிறந்த நாள் அன்னைக்கு நான் உண்ணக்கூடிய உணவு அம்புட்டையும் அந்த குடியானவங்களுக்கும் கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த நாளும் வந்துச்சு, ஏகபோகம் சத்தத்தில் நடந்துகிட்டு இருந்தது. ஆனா ஒரு முடியாத ஒரு யாசகர் ரொம்ப தூரம் இருக்கிறதுனால அந்த சத்தத்துல அந்த பசிப்பாடு நடக்கிற நேரத்துல வந்து அருந்துக்குள்ள அந்த சத்தத்துல பசிப்பாடெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவர் ஏற்கனவே அறிவுரமா பசி தான், இன்னைக்கு கொஞ்சம் நாளா ஏகமா கிடைக்கும்னு நினைச்சு பசியோட வந்திருக்காரு. எனக்கு கிடைக்கல. அவர் பசியோட இருக்க மேகத்துல பக்கத்துல இருக்க கோபுரத்தை பார்த்து கேட்டாரு, நேற்று வரைக்கும் ஒரு அறிவுரையும் பசியோட இருந்தேன், இன்னைக்கு அதுவும் இல்லை, எனக்கு ஏதாவது ஒரு உணவுக்கு அருள் செய்ய அப்படின்னு சொல்லி கோபுரத்தை பார்த்து கேட்காரு. பின்னால இருக்க அந்த அரசையை வந்துகிட்டு என்னப்பா பசியாரியான்னு சாப்பிட்டியான்னு கேட்டாரு. அதுக்கு நேற்று வரைக்கும் கிடைச்சது இன்னைக்கு அதுவும் கிடைக்கலன்னு சொன்னோன்னே அது உன்னுடைய தவறு இல்ல, நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணாலும் எல்லா மக்களும் சாப்பிட்டாங்களான்னு நான் பார்க்கணும், அதை நான் கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்கார யாசகாரனை வீட்டுக்கு கூட்டு போய் அரண்மனைக்கு கூட்டு போய் அவருக்கு தேவையான எல்லாத்தையும் வச்சு சாப்பாடுன்னு சொல்லி தேவையான பொண்ணு பொருள் எல்லாத்தையுமே கொடுத்து அவங்களுக்கு இனிமேல் வாழ்க்கைக்கு ஆதாரமா இதை வச்சு பழச்சுக்கோன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. அப்போ ஒரு சாதாரண கோபுரம் தரிசனம் பார்த்த பிச்சைக்காரனுக்கு அன்னையோட நிலைமை பிச்சைக்காரன் நிலைமை மாறி எல்லாம் மாறி இது பண்ணதுக்கு அப்புறம் நம்மள மாதிரி உள்ளவங்க எல்லாம் கொண்டு போய் அந்த திருக்கைலாசத்தையே பூமியில இறக்கி அதுக்கு சாலை என்று பெயர் வைத்து அதுக்கு திரு கைலாசநாதருடைய சன்னிதானத்துல போய் நம்மளால ஏண்ட பல புஷ்பத்தை கொண்டு போய் தெய்வமே குருநாதா எத்தனையோ ஜீவராசிகளுக்கு உங்க பிள்ளையா ஏத்து மரணமில்லா பெருவாளை கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கும் அந்த பாக்கியத்தை கொடுங்கன்னு சொல்லி நம்ம வேணும்னு அந்த ஈசனே இறங்கி அந்த சிவபெருமானே இறங்கி நம்ம தெய்வமே இறங்கி இந்த பிரபஞ்சமே என்னுள்ளது, அது நீ ஆண்டுக்கோ, நீ எங்க போனாலும் சரி என்னுடைய பிள்ளைன்னு சொல்லுன்னு சொல்லி அவங்க அணிந்திருந்த அந்த ரட்சிப்பு சீராங்க கிரீடத்தை நம்மளையும் அணிய சொல்லி இந்த இகராஜாவுடைய பிள்ளைன்னு சொல்லி எங்கனாலும் போய் சொல்லுன்னு சொல்லி நம்மளை அனுப்பி வச்சு நம்ம எங்க போனாலும் அந்த காரியத்துக்கு முன்னாலும் அவங்க இருந்து அந்த காரியத்தை செயல் நடத்தி வச்சுக்காங்களே. அப்ப ஈசனுடைய பார்வை அங்க நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? அப்போ அதோடைய போது எதனால் எப்ப அந்த
இறுதி வரைக்கும் அது வந்துகிட்டு பிள்ளை ஆயிட்டான்னு சொல்லி இறுதி வரைக்கும் அது வந்துகிட்டு தானே இருக்கு. ஆனா பட்டினத்தார் சொல்றாரு, மாடு வரா கண்டு வரா, மனைவி மக்கள் வரா, நீ தேடிய செல்வங்கள் எதுவுமே வராது, உன் கூட வரக்கூடாது உன் பாவமும் புண்ணியமும் இந்த 2 கர்மம் மட்டும்தான் வரும், ஆகையினால பாவம் செய்யாது இரு மனமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஒரு ராஜா வந்துகிட்டு எல்லாம் முடிஞ்சு தவத்துல இருந்துக்காரு. ஈசன் பெருமானுடைய அனுக்கரம் கிடைச்சது. அவர் கிடைச்ச உடனே உனக்கு என்னப்பா வரணும்னு கேட்டிருக்காரு. எனக்கு வந்துகிட்டு உங்களை பார்த்துட்டு நான் அந்த பாக்கியத்தை என் நாட்டு மக்களும் என்னுடைய குடும்பத்தாரும் என் அரசு வீட்டுல இல்ல பார்க்கணும், அதுக்கு மட்டும் அருள் செய்யுங்க ஈசன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த மலைக்கு வா, நாளைக்கு இத்தனை நாளிகை நேரம் மட்டும் நான் தரிசனம் கொடுப்பேன், யார் யார் கூட்டு வரைய வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவரும் அந்த நாளிகை கணக்கு பண்ணி தன் மனைவி மக்கள் அரசு குடும்பத்துக்காரங்க மந்திரிமார் குடும்பம் அவரை சேர்ந்த குடிமக்கள் அவர் வயசுல உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து ஈசனை தரிசிக்க மலை மேலே ஏறி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்க பாதையில கொஞ்ச தூரம் வந்த உடனே அந்த மலையானது என்ன செய்யுதுன்னா எல்லாமே வந்துகிட்டு காப்பராயிடுச்சு, எல்லாம் செம்பு ஆகி போச்சு. குடிமக்கள் நம்பிட்டு அது மேல அவங்களால ஏற முடியாது. காப்பரை பார்த்தா அவங்களுக்கு ஆசை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை மட்டும் எடுத்துக்கொண்டு போய் கொடுத்தா காசு ஆக்கிடலாமே, பணமாக்கிடலாமே, பண்டம் மாத்தி நம்மளுடைய வயிற்றுப்பாறை கழிச்சுக்கலாமே, குடிமக்கள் மூலம் அவங்க அதுல அரெஸ்ட் ஆயிட்டாங்க. இவர் எவ்வளவு சொல்லி பார்க்காரு, கொஞ்சம் குறிப்பிட்ட நேரத்துல போனா ஈசனை தரிசிக்கலாம் வாங்கன்னு வராம அவங்க எல்லாம் அரெஸ்ட் ஆயிட்டாங்க. வந்தவங்களை கூட்டிட்டு போகணும்னு நடக்க ஆரம்பிக்காரு. கொஞ்சம் தூரம் போனோம்னா எல்லாமே பாத்தீங்கன்னா வெள்ளி ஆகி போச்சு மலை உள்ள. அதை பார்த்தோம்னா மந்திரிமார் குடும்பம் ஃபுல்லா அரெஸ்ட் ஆயிட்டு அதை மட்டும் அவங்க தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வேலைக்கு ஆகாதுன்னு இருக்க மனைவி மக்கள் அவங்க குடும்பத்தாரை மட்டும் கூட்டிட்டு போறாங்க. கொஞ்சம் தூரம் போனோன்னு எல்லாமே தங்கம் ஆகி போச்சு. அதுல வந்துக்கிட்டு அந்த அரசு குடும்பத்துக்காரங்க போல அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப கடைசியா போய்கிட்டு இருக்கிறது மனைவி மக்களோட அரசர் மட்டும் போறாரு தரிசனம் பார்க்க ஈசனை. அதையும் தாண்டி போய்கிட்டு இருக்கும் போது எல்லாமே வைரம் ஆகி போச்சு. அப்போ அவர் மனைவி மக்கள் நல்லா அரெஸ்ட் ஆயிட்டாங்க. நமக்கு இதை எடுத்துக்கிடுவோம், அரசர் கூட வேண்டாம்னு. இறுதியா போனது யாருன்னா அரசர் மட்டும்தான் போனாரு. அந்த குறிப்பிட்ட நேரம் வந்தோடனே ஈசன் தரிசனமும் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் நீ யாரையாமோ கூட்டு வரேன்னு சொன்னியப்பா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே அதில் பார்த்து வாங்கிட்டாங்க. அப்ப என்னுடைய அணுக்கரை வந்துக்கிட்டு என்ன யார் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும், அவங்களுக்கெல்லாம் அது வேணும்னு நினைச்சு அவங்க போயிட்டாங்க. நீ நினைச்சதுனாலதான் நான் உனக்கு பாடம் மாதிரி வச்சு உன்னை மட்டும் இது பண்ண அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு முத்தி பேரு கொடுத்தாங்க. அப்போ நம்ம ஈசனுடைய பார்வை எப்போதெல்லாம் நம்ம மேல இருக்குன்னா நம்ம உள்ள பிண்ட உற்பத்தியா இருக்கும் போதும் அவங்களுடைய பார்வை கிடைக்கி, நம்ம வெளியே வந்ததுக்கு அப்புறம் குழந்தையா இறுதி வரைக்கும் உள்ள இருக்கும் போதும் அவங்களுடைய பார்வை கிடைக்கத்தான் செய்யுது. இல்லைன்னா நம்ம உயிர் நம்ம மனைவி நம்ம மக்கள் நம்ம குடும்பம் நம்ம மனைவி மக்கள் நம்மளா பாக்குறோம், நல்ல உள்ள தச்சு சொல்லுங்க, நம்ம பார்க்கல. எல்லாமே வந்துகிட்டு தெய்வம் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விடிஞ்சா போறோம் அடைஞ்சா போறோம். நம்ம மனைவி மக்களுக்கு வெளியெல்லாம் போறாங்க, குழந்தைங்க வெளியே காலேஜ் போகுது படிக்கிறதுக்கு போகுது. இதெல்லாம் காலையில போயிட்டு இரவு வீடு வந்து சேருது யாருடைய செயலு? நம்ம கூடயே போறோமா? அந்த உடல் பொருளாவி யாருக்குள்ளது? நம்ம தெய்வம் நம்ம பிள்ளையோட பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நினைச்சு இருக்கானே, நம்மளை நம்பி கிடக்கான்னு சொல்லி அவங்க அளவா அந்த ஈசன் அளவா நம்ம பார்த்து நம்ம குழந்தையில இருந்து நம்ம குடும்பத்துல இருந்து பார்க்காங்க. அப்ப நம்மளை பார்க்க நம்ம இல்லை. அப்ப பிண்டமா இருக்கும் போதும் நம்ம கூடு கட்டினதும் அவங்கதான், வெளியே வந்து நம்ம அடக்காகிற வரைக்கும் பாக்குறதும் அவங்கதான், நம்மளோட குடும்பத்தை பாக்குறதும் அவங்கதான். அதோடு அல்லாம எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடக்கானதுக்கு அப்புறமும் கூட நம்முடைய ஜீவன் தீர்ப்பு நாள் போற வைக்க அந்த வஸ்து மூலியமா மயிர்கால் மூலியமா வஸ்து கொடுக்குறாங்களே அது யாரு? அப்ப எல்லாமே யாருன்னா ஈசனுடைய பார்வை. அது அவங்க இல்லாம ஆதி இல்லாம ஒரு அணுவும் அசையாது. அப்ப நாளைக்கு நமக்கு உதவுது யாருன்னு கேட்காங்க. உன் மனைவியா மக்களும் கூடவே இருக்கக்கூடிய கை கால்களும் அங்கங்களான எதுவுமே கிடையாது, யான் ஒருவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதைத்தான் நம்ம கமலமுனி சித்தர் அவங்க பாடியிருக்காங்க. ஆடு மனைமே ஆடு, மண்ணிலே வைத்த ஆசை மண்ணோடு மண்ணாகும், பொன்னிலே வைத்த ஆசை இருக்கும் மட்டும்தான் அதை அணிவிக்க முடியும், பெண்ணிலே வைத்த ஆசை உன் வழியை களங்கமாக்கி விடும், கேள்மனமே ஆசைக்கோள். யாரோட? ஈசோன்னு மட்டும் ஆசைக்கோள் அப்படிங்காங்க. ஈசோனோட மட்டும் ஆசைக்கோள். உனக்குள் தான் இருக்கும் அந்த உருவொருளை ஒரு நாளும் காணாமல் நீ செய்யும் பூஜை தான் என்னப்பா, பூஜை எல்லாம் வராதே கண்ணியப்பா, ஏமாந்து போவாயே சென்னியப்பான்னு கமலமுனி ஆனந்தர் அவங்க இந்த சித்தர் படம்ல படிச்சிருக்காங்க. அப்போ நம்மளுடைய உடல் பொருளாவியம் போட்டு யாருக்குள்ளதுங்கிறது நம்ம தெரிஞ்சிட்டோம், ஈசன் யாருக்குள்ளதுன்னு தெரிஞ்சிட்டோம். அந்த ஈசன் அனுதினமும் நினைத்து அவர்கள் அடையக்கூடிய பதவியை நம்ம அடையுமாறு
எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். நமஸ்காரம். முத்தி பூர்ணம் யாகனியாக சரிங்கொடிகாலம் சர்வமாக சாதனை